சரி. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே. ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க சார். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப அவசியமான டாபிக், கோடைக்கால வெப்பத்தின் விளைவுகளும் தீர்வுகளும். ஹீலர் மகேஷ்குமார் சார் வந்து இந்த டாபிக் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. சாரை பத்தின இன்ட்ரோ எல்லாத்துக்குமே தெரியும். சார் வந்து 15 இயர்ஸுக்கு மேல அக்குபஞ்சர் வந்து ரொம்ப சிறப்பான முறையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட யுனிவர்சல் அகாடமியோட பிரின்சிபல் வந்து சார் தான். சாரோட கிளாஸ் மிஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்போம். ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சாருக்கு இது ஒரு நாள் லீவுனாலும் அவ்வளவு மிஸ் பண்ணுவோம். சாரோட பிரசன்டேஷன் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சார் வெல்கம் சார். ஓகே, தேங்க்யூம்மா. நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த சீசனுக்கு உரிய ஒரு டாபிக் பார்க்குறோம். மற்ற மியூட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். மற்ற கால்ஸ் போஸ்ட் நான் தானா? சரி, ஓகே. சார் இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சார் கிளியரா இருக்குங்க சார். கிளியரா இருக்கு. சரிம்மா, மற்ற யாராவது வந்தாங்கன்னா அப்புறம் அன்மியூட் போயிடுது. போஸ்ட் இப்போ இருக்கனால யாருக்கு இது? பாலாஜி சார் கோ ஹோஸ்டா இருக்காங்க. உங்க பேர் எங்கம்மா காணோம்? சார் தேன்மொழிங்க சார். தேன்மொழி இருக்கிறீங்க. ஓகே, இருக்கு கோ ஹோஸ்ட் இருக்கு. ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து இந்த சீசனுக்காக நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த டாப்பிக்கை 3ஆ பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்து இந்த சீசனை பத்தி சில விவரங்கள், இரண்டாவது பார்ட் வந்து இதுக்குண்டான அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், மூணாவது பார்ட் வந்து இதுக்குண்டான டயட் பிளான். 3ஆ பிரிச்சுட்டா நமக்கு வரக்கூடிய நபர்கள், நமக்கு வரக்கூடிய கிளைண்ட் கிட்ட ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து இந்த வெப்பநிலை. இந்த வெப்பநிலை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே வந்து ரொம்பவுமே வந்து சிரமப்பட்டுட்டு இருக்கிறது தான் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே வெப்பம் அதிகம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கன்ஸ்டபிளா வெப்பம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். கோவை வந்து நார்மலாக சென்னையை விட முதல்ல கோவையில் டெம்பரேச்சர் வந்து அப்புறம் குறையும். அதுக்கப்புறம் சென்னை ஆரம்பிச்சு கத்திரி வெயில் அப்படிங்கிறது அங்கே வந்து போகும். பட் இப்போ பார்த்தா இங்கே இருக்கிற வெயில் வந்து கத்திரி வெயிலை விட அதிகமான வெப்பத்தை தான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர்ல. ஸோ இப்போ இந்த சீதோஷண மாற்றங்களுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மரங்கள் அதிகமாக வெட்டப்படுகிறது, மலைகள் அதிகமாக எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்களை, இயற்கைக்கு முரணான வேலைகளை நம்ம செய்யறோம் அப்படிங்கறது ஒரு காரணமா நம்ம சொல்லிட்டு இருந்தாலும், அது மட்டுமே காரணமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் பியாண்ட் தட் யோசிக்க வேண்டி வருது. பொதுவாக இப்போ வந்து வர்றது எல்லாமே நம்ம வெப்பசலனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல காத்தோட வேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அனல் காற்று அதிகமா பறக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி காலையிலேயே வந்து வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து அதிகமாயிடுது. அதே மாதிரி ஈவினிங் வந்து வெயிலோட தாக்கம் குறையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. குளிர்ச்சியான பகுதி சொல்லக்கூடிய ஊட்டியில போய் பார்த்தா அங்கேயும் வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. கோவையை விட ஊட்டி வந்து இன்னும் வெயில் அதிகமா தான் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு பகுதியும் வெப்பத்தை வந்து பாதிக்காம இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு யோசிக்கும் போது மனதில் பட்டது தான் சொல்றோம். இதுதான் அப்படின்ட்டு நீங்க ரெக்கார்டிங் ப்ரூஃப் நம்மகிட்ட கிடையாது. பொதுவாக வந்து இந்த சலனங்கள், இந்த வெப்பத்துல வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துக்குமே பூமியில இருக்கக்கூடியது மட்டுமே ஒரு காரணமா நம்ம சொல்ல முடியாது. பூமிக்கு மேல நடக்கக்கூடிய மாற்றங்களும் டெஃபினட்டா இங்க நமக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். பர்டிகுலரா நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ்லயே பேசலாம். சப்ஜெக்ட்ல பேசும்போது நெருப்பு சக்தி ஒன்று இருக்கும், காற்று சக்தி ஒன்று இருக்குது. நெருப்பும் காற்றும் அப்படின்னா அது ரெண்டுமே வந்து
காற்று நெருப்பு மேல ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்ட்டு பார்த்திருக்கோம். இல்ல நெருப்பு காற்று மேல ஆதிக்கம் செலுத்தும் சொல்லி பார்த்திருக்கிறோம். நெருப்பு வந்து காற்றை எடுத்துக்கு சொல்லிச்சுன்னா அங்க வந்து அனல் காற்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வகுப்புல பேசி இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல இப்ப வந்து நெருப்போட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்க அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வளையம் இருக்கணும். அந்த வளையம் வந்து இருக்கிற வரைக்கும் நெருப்போட ஆட்டம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். இன்கேஸ் அந்த வளையம் வந்து வீக் ஆனாலோ அந்த வளையத்துல ஏதாச்சும் தவறுகள் நடந்தாலோ டெஃபினட்டா அது வந்து நம்மளுடைய காற்று மூலகத்தை பாதிப்பு அடைய வைக்கும் கண்டிப்பா. அதன்படி பார்க்கும்போது இயற்கையில நம்மளுடைய நெருப்பு மண்டலத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய காற்று மண்டலத்துக்கும் இடையில ஒரு பாதுகாப்பு வளையம் உள்ளது. அந்த பாதுகாப்பு வளையத்தை நம்ம வந்து ஓசோன் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஓசோன் லேயர்ல நடக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் எல்லாமே நேரடியா காற்றுல வந்து பாதிப்பை உண்டாக்கும். காற்று வந்து அனல் காற்றா தான் இருக்கும். காற்று தன்னோட தன்மையில இருக்குது. ஆனா காற்றோட தன்மை முழுக்க வந்து அது காற்றுல இருக்கக்கூடிய ஈரத்தை முழுக்க என்ன பண்ணிடுதுன்னா அனல் வந்து அழிச்சிட்டு தன்னோட தன்மையை அதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்குது. அதனாலதான் அது அனல் காற்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஓசோன் லேயர்ல ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம இங்க உட்காந்துட்டு எதுவும் கவனிக்க முடியாது, அனுபவிக்க மட்டும்தான் முடியுது. சூரியனோட தூரமும் அதே தான் இருக்குது, பூமியோட தூரமும் அதே தான் இருக்குது. ஸோ சூரியனோட வெப்பம் எப்பவும் வர்றது ஒரே லெவல்ல தான் வந்துட்டு இருக்கு, பூமியோட வெப்பமும் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இடையில பாதுகாப்பு இருக்கிறத வந்து கொஞ்சம் குறையும் பொழுது அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு தான் எனர்ஜி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெருப்புல இருந்துதான் இங்க காற்று வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்படிங்கறதுனால நெருப்பு வந்து கொஞ்சம் அதிக கையை தூக்குது, அதனால காற்று வந்து பாதிப்படையுது அப்படிங்கிறது இப்ப நம்மளால உணர முடியுது. ஸோ இதுல வந்து நம்ம செய்யக்கூடிய விளைவுகளை பத்தி பேசினா எல்லாரும் மரம் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இது மட்டுமே ஒரு தீர்வா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. போன தடவை சென்னையில வந்து மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்ட நிலையில தான் மழை அவ்வளவு கொட்டு கொட்டு கொட்டுச்சு. அப்படி வரும்போது அதுக்கு என்ன சொன்னோம்னா நம்ம மழைக்கு வந்து மேகத்துல சலனம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி எதனாலும் சலனம் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இப்ப நம்ம புதுசா காயின் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால மேகத்துல நடக்கிறது, வானத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து நிறைய கன்சிடர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ. சரி, இப்ப இந்த லேயரை பத்தி நமக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டண்டா பேச வேண்டி இருக்குது ஓசோன் லேயருக்கு அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து அந்த லேயரை தாண்டி அதுக்கு ஹையர் கிரேடுக்கு தான் போயிட்டு போயிட்டு வர்றோம். அப்படி வர்றதுனால அந்த லேயர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம வந்து என்னன்னா ஒரு பெரிய கொடையில ஒரு ஊசியில குத்துனா என்ன பெரிய டிஸ்டர்ப் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸும் மற்றதும் டிஸ்டர்ப் ஆகும். ரொம்ப பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா அந்த நம்பர் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் அல்ல நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் அல்ல நம்பர் ஆஃப் அனலைஸ் பண்றோங்கிற விதத்துல நம்ம டிராவல் பண்றது எல்லாமே வந்து அதிகமாக நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம அதிகமா ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு வெப்பம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அதற்கு அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமாக தான் இருக்கும். இப்ப இயற்கை தன்னை எப்படி சீரமைச்சுக்குது அப்படின்னு கவனிக்கலாம். இப்ப இயற்கை வந்து என்னன்னா, இப்ப நீங்க நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே இயற்கைக்கு நல்லாவே தெரியும். இவன் அடுத்து இதான் பண்ண போறான், இதை கெடுக்க போறான் அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளை பாதுகாக்க வேண்டிய வேலை வந்து இயற்கைக்கு முக்கியமா இருக்குது. இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாக்கணும் அப்படி சொல்லும்போது அந்த ஜீவராசிகளுக்கு வந்து நம்ம இதுல சொல்லுவோம், ஆங்கிலத்துல பேசுவோம் அடாப்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, தன்னுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுற தன்மை. எந்த சூழல் இருந்தாலும் அந்த சூழலுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம எல்லாத்திட்டையும் இருக்குது. மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகள்ட்டும் இருக்குது. அது ஆரம்பிக்கிறது ஈவன் மரம் செடி கொடியில இருந்து ஆரம்பிக்குது. இப்ப இந்த சீசன்ல நீங்க பாருங்க, வேப்ப மரம் இந்த சீசன்ல தான் நிறைய இலைகள், புது இலைகள், பழைய இலைகள் எல்லாம் விட்டுட்டு புது இலைகள் ஆரம்பிக்கிற டைம் இதுதான். அரச மரம் முழுக்க முழுக்க இப்பதான் வந்து இலைகளை ஆரம்பிக்கும். ஆனா இந்த அரச மரமும் வேப்ப மரமும் இந்த வெயிலுக்கு வந்து பாதிக்கப்பட்டு யாருமே இலைய வந்து புது இலையை உருவாக்குறது நிறுத்தவே இல்லை. ஈவன் நீங்க வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊத்தி இருந்தாலும் சரி, ஊத்தாம இருந்தாலும் சரி, அரச மரத்துக்கு தண்ணி ஊத்தி இருந்தாலும் சரி, ஊத்தாம இருந்தாலும் சரி, எல்லா மரங்களும் தன்னுடைய வேலைகளை சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருக்குது.
அப்ப அது அவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா, போன தடவை வந்த வெப்பநிலைக்கு இந்த தடவை வெப்பநிலை கூடுதல அந்தனுடைய செல்கள் எல்லாமே அக்கஸ்டம் பண்ணிக்குது. அப்ப அந்த மரம் சொல்லக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அக்கஸ்டம் பண்ணிக்குது. மற்ற ஜீவராசிகளும் அக்கஸ்டம் பண்ணிக்குது. ஆனா நம்ம மட்டும் என்ன பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ அது பண்றோம். அப்படின்னா ஒரு கேள்வி வரும். அப்படின்னா நான் இப்படியே நான் வந்து பேர் பாடியோட நான் வந்து இந்த வெயில்ல நடக்க முடியுமா? அப்படின்னா அப்படி சொல்ல மீனிங் சொல்ல வரல நம்ம. நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து வெளியே வருவதற்கு, இந்த சூழல்ல இருந்து வெளியே வருவதற்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கையில இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த தடவை வந்த வெப்பத்தில இருந்து யாரெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா தப்பிச்சுட்டாங்களோ, அடுத்த ஆண்டு வெப்பம் வந்து இதை விட அதிகமா இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிகிரில இருந்து 2 டிகிரி கூட இருக்குது அப்படின்னா, அடுத்த ஆண்டு அவங்க வந்து இந்த 2 டிகிரி கரெக்ஷன் பண்ணலைன்னா 4 டிகிரி கரெக்ஷனை ஒண்ணா பண்ண வேண்டி வரும். அப்படி 4 டிகிரி கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அடாப்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள்ல உடம்புல அனுபவிக்க வேண்டி வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏசி வாங்கி ஏசி போட்டுக்கிறோமா போட்டுக்கோங்க. தேவை இருந்தா மட்டும் பயன்படுத்துங்க. சும்மா அதுல இருந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது வந்து நமக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய வெப்பம் வந்து இன்னும் மோசமா இருக்கும்போது உடம்புல நிறைய மாற்றங்களை நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதனால அது கொஞ்சம் கவனிச்சுக்கணும் முதல் பாயிண்ட்ல. ரெண்டாவது இதை சப்ரஸ் பண்றதுக்கு நம்மளோட ஃபுட் ஹேபிட்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அது கடைசியில நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ முதல் பார்ட்ல வந்து நம்ம நேச்சர்ல வந்து நம்ம செய்த தவறுகள் அப்படின்னா நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கிற நம்ம இந்த சாதாரண மக்களோட தவறுகள் மட்டுமே இல்லை பிரதானம் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப அதிக எண்டில் உட்காந்து யோசிச்சு நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் வந்து தவறுகளை செஞ்சுட்டு நம்ம மேல சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்க கார்ல இருந்து போற புகையை பார்த்துக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க சொல்லவும் நம்ம இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அவங்க அங்க மற்ற வேலைகளை திறம்பட செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால அதனோட விளைவுகளா தான் இது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தோணுது. கொரோனா காலகட்டத்திலே இதே மாதிரி நமக்கு சம்மர்ல வெயில் வந்த சமயத்துல நம்ம ஈவன் நம்மளே வாழ முடியாதுன்னு சொன்ன போது கூட இல்ல இல்ல கொரோனா வைரஸ் இருக்கும் அப்படின்ட்டு அழுத்தி சொல்லி நம்மள எல்லாத்தையுமே வந்து வேக்சின் போடுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனையும் பண்ண வச்சாங்க. இப்ப வரும்போது வெயில்ல யாரும் தாக்கு பிடிக்க முடியாது, நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருந்துக்கோங்கன்னு சொல்லி இப்ப வந்து அதே மக்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வெயில்ல பாதுகாப்பு நமக்கு கட்டாயம் தேவை, மாற்று கருத்து கிடையாது. பட் இந்த வெப்ப சலனம்ங்கிறது வந்து கீழ இருந்து நடக்கிற மாதிரி தெரியல. மேல நடக்கிற மாற்றத்தை கீழ இருக்கிற ஜீவராசிகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல எல்லா ஜீவராசிகளும் மரம் செடி கொடியில இருந்து விலங்குகள் பறவைகள் இருந்து மனிதர்கள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்ற ஜீவராசிகள்லாம் ஈஸியா அடாப்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு தடை ஏற்படுத்திக்கிறோம். அதனால அடுத்த தடவை அந்த தடையை நீங்க கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து வாஸ்ட் வேரியேஷன், அதாவது 4 டிகிரில இருந்து 5 டிகிரி சென்டிகிரேட வந்து 5 டிகிரி சென்டிகிரேட நீங்க ஒட்டுக்கா கடக்க வேண்டி இருக்கும். அப்போ உங்க உடம்பு அதை தாங்கிக்கிற திறன் இருந்துச்சுன்னா நீங்க தாங்கிக்க முடியும். தாங்கிக்க முடியாத போது விளைவுகள் வேற மாதிரி ஆயிடும். ஓகே. ஸோ இது வந்து இதனோட இந்த வெப்பத்துல நடக்கிற மாற்றத்துக்கான காரணங்களை உணர்த்தப்பட்டது உங்களுக்கு சொல்லி இருக்குது. ரெண்டாவது, இதை எப்படி நம்ம அக்குபஞ்சர் பார்வையில பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அக்குபஞ்சர் பார்வையில நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். நெருப்புங்கிறது ஒரு சக்தி, காற்றுங்கிறது ஒரு சக்தி. நெருப்பு சக்தியில வந்து 4 உறுப்புகள், காற்று சக்தியில 2 உறுப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நெருப்பு சக்தியில இருக்கக்கூடிய பிரதானமான இன்னொருப்பு வந்து 2 பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஒருத்தர் இதயமும் இன்னொருத்தர் பெரிகார்டியம் சொல்றதும். காற்றுக்கு பிரதானமானவர் வந்து நம்மளுடைய நுரையீரல் சொல்றது நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல நுரையீரல்ங்கிறது நம்ம செஸ்ட் கேவிட்டியில இருக்குது. காற்று அதே செஸ்ட் கேவிட்டியில தான் நம்மளுடைய இதயம் இருக்குது. அதே செஸ்ட் கேவிட்டியில தான் நம்மளுடைய பெரிகார்டியத்தோட கவர் அங்க இருக்குது. இந்த பெரிகார்டியம் சொல்றது நம்ம மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய பெரிகார்டியத்தை சொல்லல. நம்மளுடைய அக்குபஞ்சர்ல சொன்ன பெரிகார்டியத்தை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அக்குபஞ்சரோட பெரிகார்டியத்தை நம்ம சொல்றது வந்து முழுக்க மறைவான சக்தி அப்படிங்கறத தான் பேசணும். அந்த மறைவான சக்தி தான் இந்த ரெண்டையும், அதாவது இந்த நெருப்பையும் காற்றையும் சமநிலைப்படுத்தி வச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வகுப்புல நிறைய தடவை பேசி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஜவுளி கடை பத்தி பேசியிருக்கிறோம். ஜவுளி கடையில உள்ள என்டர் ஆகும்போது பெரிய ப்ளோயர் இருக்கும். அந்த ப்ளோயர்ல இருந்து விழுகிற காற்று வந்து ஒரு டென்ஸா இருக்கும், அது ஏர் கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ஏர் கட்டைனோட உள் சைடு குளிர்ச்சியாகவும் வெளி சைடு வெப்பமாகவும் இருக்கும்.
அந்த கர்டைன் வந்து ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும். ஸோ உள்ள இருக்கிற குளிர்ச்சி வெளியே வரக்கூடாதுங்கிறது அந்த கர்டைனோட மெயின் ரோலா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வகுப்புல பேசியிருக்கிறோம். ஸோ கண்ணுக்கு தெரியாது, ஆனா உணர மட்டும் முடியும். அந்த ஏரை காத்து வீசும்போது அங்க கீழே போய் நின்னோம்னா ஒரு ஹையர் ப்ரெஷர்ல வர்றதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறோம். நம்மளுடைய வகுப்புல எல்கேஜி யூகேஜி போர்ஷனோ அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ஷன்லயும் இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். ஓகே. ஸோ இப்ப இங்க வந்து ரியாலிட்டியில இருக்கக்கூடிய உலகத்துல நெருப்புங்கிற சக்தி சூரியன், இடையில பெரிகார்டியம்ங்கிறது ஓசோன் லேயர், காற்றுங்கிற சக்தி நம்ம நுரையீரல். ஓகே. இப்போ நம்ம பெரிகார்டியம் நெருப்பு எப்போ இயல்பா இருக்குது, காற்றும் இயல்பா இருக்குது. இது இன்டர்மிட்டண்டா இருக்கக்கூடிய ஒருத்தரோட வீக்னஸ்னால இவங்க 2 பேத்துக்கு கண்ட்ரோலிங் இல்லாதனால என்ன ஆகுது, ஏகப்பட்ட வேரியேஷனை நம்ம பார்க்க முடியுது. சுலபமா சொல்ல போனா ஜவுளி கடையில உள்ள இருக்கக்கூடிய ஏசி மிஷின் நல்லா ஓடிட்டு இருக்கு, வெளியே இருக்கக்கூடிய காற்று வாங்கக்கூடிய இயற்கை நல்லா நார்மலா இருக்குது. இடையில அந்த கர்டைன் மட்டும் ஏர் கர்டைன் மட்டும் டேமேஜ் ஆனதுனால என்ன இருக்கு, உள்ள இருக்கிற காற்றும், அதாவது உள்ள இருக்கக்கூடிய குளிர்ச்சியான காற்றும் வெளியே இருக்கக்கூடிய வெப்பமானதும் வெப்பம் போய் நேரடியாக அந்த காற்று ஒரு குளிர்ச்சி அடிக்கும் போது உள்ள இருக்கிற கடை வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிற மாதிரி இப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, உள்ள இருக்கிற நம்மளுடைய நெருப்பு சக்தியும் வெளியே இருக்கக்கூடிய நுரையீரல் சக்தியும் இன்ட்ராக்ஷன் ரொம்ப சிவியர் ஆகிறதுனால நிறைய பேர்த்துக்கு உணவு ஜீரணம் ஆகிறதுல குறைபாடு இருக்குது. அதே மாதிரி மூச்சு வாங்குறதுல சிரமங்கள் இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறாங்க. நிறைய பேர் சொல்றது இந்த டயத்துல நெஞ்சில வந்து படபடப்பு இருக்குன்னு சொல்றது, நெஞ்சு சார்ந்து வரும்போது சிறுகுடல்ல வந்து அதீதமான லூஸ் மோஷன் போகுதுன்னு சொல்றது, இதெல்லாம் இந்த காலத்துல இப்ப சிம்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வரவங்களும் அந்த கண்டிஷனை சொல்லிட்டு தான் வர்றாங்க. அப்ப லூஸ் மோஷன் அதிகமா போகுதுன்னா அது எஸ்ஐயோட பார்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப எஸ்ஐயோட பார்ட்ல வெப்பத்தோட தாக்கம் அதிகமா இருக்குது. என்னன்னு சொன்னா இந்த வெப்பம் போய் காற்று அடிச்சு காற்றுல இருந்து வரக்கூடிய வேரியேஷன், நம்மளோட எல்ஐ எஸ்ஐ எல்லாம் பக்கம் பக்கமா ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அங்க ஒரு வேரியேஷன், ஸோ டிசென்ட்ரி கண்டினியூஸா நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு புரிய வருது. அப்ப இதுல நம்ம வந்து இதுல எதை ப்ரொடெக்ட் பண்ணனா நம்ம உடம்ப வந்து அதுக்கு டியூன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ப்ரொடெக்ஷன் முழுக்க வந்து மேக்சிமம் வந்து டு த பெஸ்ட் நீங்க பண்றதா இருந்தா பெரிகார்டியத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா போதுமானது. ஸோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டோட நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்து பெரிகார்டியத்தை பாருங்க. பெரிகார்டியத்தோட இது ஒர்க்கிங்க்கு வந்து ரொம்ப கம்மியா காமிக்கும். பல்ஸ்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பெரிகார்டியத்தோட எனர்ஜி லெவல் கம்மியா தான் காமிக்கும். அப்படி கம்மியா காமிக்கிறதுனால பெரிகார்டியத்தை டியூன் பண்ணினதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் மற்ற கம்ப்ளைண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்போ பெரிகார்டியத்தில் நம்ம என்ன பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பெரிகார்டியத்துடைய வாட்டர் பாயிண்ட், அதாவது T3ங்கிற வாட்டர் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லும் பொழுது உங்க உடல்ல இருக்கிற வெப்பநிலை வந்து ரொம்ப அழகா கண்ட்ரோல் ஆயிரும். உடல் வந்து இதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும், வெளியே இருக்கிற வெப்பத்துக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு வாய்ஸ் பண்ணுது. ஸோ ரெண்டாவது வந்து இது வாய்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்கன்னா ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெரிகார்டியத்தில் இருக்கிற வாட்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்க பண்றது வந்து ட்ரிபிள் வார்மர்ல ட்ரிபிள் வார்மர் 2 அப்படிங்கிற பாயிண்ட்டை பயன்படுத்திடுங்க. ட்ரிபிள் வார்மர் 2ங்கிறது வந்து நமக்கு என்னன்னா உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய வெப்பநிலையை சமன்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி. நம்ம பொதுவாக சொல்லுவோம் இந்த ஜெட்லாக் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரிபிள் வார்மர் 2 கொடுக்கறது மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்டோட அவங்க அக்கஸ்டம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னா அந்த ட்ரிபிள் வார்மர் 2 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து டியூன் பண்றது மூலமாக இப்ப இருக்கிற என்விரான்மெண்ட்ல இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே உங்க பாடி வந்து நீட்டா காப்பி எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உடம்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப ட்ரிபிள் வார்மர் 2 அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சி தன்மையானது, பெரிகார்டியம் 3ங்கிறது குளிர்ச்சி தன்மையானது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வேற ஏதாச்சும் பெயின் பத்தி சொன்னாலோ வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பத்தி கேட்டாலோ அவங்களோட மூலகத்தை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த இந்த 2 புள்ளிகளும், அதாவது 2 இன் அண்ட் யாங் புள்ளி ரெண்டுமே ரொம்ப நல்ல ரிசல்ட் காமிக்குது. ஸோ தாராளமா பயன்படுத்தி பாருங்க. ஒண்ணு. ஸோ இப்போ வரக்கூடிய சிம்டம் நிறைய பார்க்கறது என்னன்னா ஹை ஃபீவர்,
டிசென்ட்ரி இது எல்லாமே வந்து நார்மலா இருந்துகிட்டே இருக்குது. அதனால அவங்களுக்கு உணவு முறை என்னங்கிறத நம்ம அடுத்த பாட்டுல பார்த்துக்கலாம். இந்த பாட்டுல இதோட நம்ம வந்து என்விரான்மெண்ட் பிளஸ் அக்குபஞ்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைசிங் அப்படிங்கிற பாட்டோட நம்ம இதை நிறுத்திட்டு டயட்டுக்கு போகலாம் அடுத்தது. அனதர்த்துக்கு வந்து இந்த வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து நீங்க பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசுல வந்து விழுகக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் வந்து உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். இப்போ பேப்பரு, ரேடியோ, இவங்க டிவி, மீடியாஸ் எல்லாருமே வந்து வெப்பம் 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 சொன்னா எங்கே போக முடியும்? நம்ம இந்த இடத்த விட்டு நம்மளால யாரும் ஓடி ஒழிய முடியாது. அப்போ சும்மா பேப்பர்லயோ டிவிலயோ வெப்பமா இருக்கு சொல்லும்போது நம்ம உடம்பு தாங்கிக்கிறத விட தாங்காத திறன் தான் அதிகமாயிடும். அப்போ நீ உங்களுக்கு தேவைப்பட்டால் வெயில டிராவல் பண்ண வேண்டியிருந்தா பாதுகாப்போட கிளம்புங்க, அவ்வளவுதான். என்ன பாதுகாப்பு தேவைப்படும்? ஒண்ணு ஹெல்மெட் போட்டுக்கோங்க வெப்பத்துல இருந்து வர்றதுக்கு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க வெப்பத்துல இருந்து தடுக்கிறதுக்கு, இல்ல ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு சின்ன துணியை ஈரம் பண்ணி தலையில வச்சுக்கோங்க வெப்பத்துல இருந்து தடுக்கிறதுக்கு, அல்லது போற இடத்துல வர இடத்துல எல்லா இடத்துலயும் கை கால் கழுவுறதுக்கு தண்ணி இருந்ததுன்னா கை காலை நல்லா கழுவிக்கோங்க. அப்புறம் உங்க முகத்தை வாஷ் பண்ண முடியும் அப்படின்னா அடிக்கடி வாஷ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க சிம்பிளா பண்ண முடியும் அப்படின்னா கொரோனா டயத்துல கையை கழுவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப தண்ணி எங்க இருந்தது? இருக்கிறத வச்சுதான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இப்ப வந்து நம்ம என்னன்னா அதே மாதிரி நம்ம சிம்பிளான வழியில உடம்ப வந்து சாதாரணமா ஈரம் பண்ணிட்டு இருக்கிறது மூலமாகவும், அல்லது உங்க கர்ச்சிஃபையோ இல்ல டவலையோ ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஈரம் பண்ணி வச்சுட்டு உங்க ஃபேஸை வந்து அடிக்கடி வெயிட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லபடியான ரிசல்ட் காமிக்கும். ஐஸ் பாத்துங்கிறது கொஞ்சம் அதிக விலை. சிலருக்கு வந்து ஒத்துக்குதான் பார்த்துக்கோங்க. ஒத்துக்குச்சு. நம்ம சுபாஷினி கேள்வி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஸ் பாத் போடலாமான்னு. ஐஸ் பாத்துங்கிறது வந்து குளிர்ச்சிக்கு நீங்க ரொம்ப போகணும் தேவையில்லை. சாதாரண வெப்பநிலையில இருந்தா போதுமானது. ஹாட் வாட்டருக்கும் போக வேண்டாம். பிளெயின் வாட்டரோட பாடியோட சிங்க் பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ரொம்பவும் உடம்பு சூட தவிக்கிறாங்கன்னா மட்டும் ஐஸ் வாட்டரை பத்தி யோசிங்க. ஓகே. அதே மாதிரி ஐஸ் சாப்பிட்றது எல்லாமே வந்து உடனே உடம்ப குளிர்ச்சி பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். மெதுவா குளிர்ச்சி பண்ணுங்க. வெயில்ல இருந்து போயிட்டு வந்த உடனே குளிர்ச்சி பண்ண வேண்டாம். குளிர்ச்சி பண்ணும்போது உடம்பு எப்பவுமே கண்டென்ஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர்ல எல்லாம் அந்த கண்டென்சர்னு ஒண்ணு இருக்கும். அதை உடனடியா குறைக்கிறது அதனோட தன்மையில இருக்கும். அப்படி உடம்பு குறையும் பொழுது அப்படி நீங்க குறைக்க முயற்சி பண்ணும் பொழுது அது வந்து சளியா ஃபார்ம் ஆகும், வறட்டு சளியா மாறிடும். அப்படி வரும்போது வறட்டுத்தன்மை சளியில இருந்துட்டே இருப்பாங்க. அதுக்கும் இந்த வெயிலுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க உணவு எடுத்துக்கிட்டாங்க அல்லது குளிச்ச முறையில இருந்த தவறுதல்னால ஏற்பட்ட விஷயமா இருக்கும். அப்படி கவனிச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது இதுலயே இன்னொரு பாட்டுல இந்த செகண்ட் பார்ட்லயே நம்ம பேசிட்டு இருக்கலையே இந்த மாதிரி நேரத்துல சில நன்மைகளும் நமக்கு இருக்குது. நன்மைகள் என்ன அப்படின்னா, நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த டயத்துல நீங்க வந்து நெருப்பு மூலகத்தை தூண்டி, அதாவது LU10ங்கிற பாயிண்ட கொடுத்து அவங்க சொல்லி வருவாங்க. சார் வருவாருப்பா. ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் போயிட்டு இருக்கும் சம்டைம்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ சார் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, அனைவருக்கும் வணக்கம்ப்பா. சார் வர்ற வரைக்கும் வந்து கொஞ்சம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்ப்பா. என்னன்னா சார் சொல்லியிருக்கக்கூடிய இதே விஷயம்தான் வந்து எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு வந்து சளி ப்ராப்ளம் சொல்லிட்டே இருந்ததுக்கு
ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு. உடம்பு பாடி ஃபுல்லா ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தலையில வந்து துணி நனைச்சு வச்சு, அதே மாதிரி கண்ணுல மூஞ்சில எல்லாம் வந்து துணி நனைச்சு துடைக்க துடைக்க. சார் வந்துட்டீங்களா? வந்துட்டோமா, திடீர்னு நெட்டு கட் சரி ஆச்சு, சார். திருப்பி கனெக்ட் ஆச்சு. கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகேம்மா, சரி சரிம்மா. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய மக்கள் கிடைச்சாங்க சொன்னா அவங்களுக்கு கியூர் பண்றதுக்கு இந்த வெப்பத்தை நம்ம தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஹீலர்களோட ரோல் இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது டச் கொடுத்தாலும் சரி, நீடில் கொடுத்தாலும் சரி, நீங்க இப்போ இந்த சீசன்ல நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, காலையில ஏர்லி மார்னிங்ல ஒரு 7 o'clock அப்படிங்கும்போது, ஏர்லி மார்னிங்ல 7 o'clock அப்படிங்கும்போது உங்களுக்கு வெப்பம் வந்து நல்லா படுற மாதிரி எங்கேயாச்சும் நீங்க உட்காந்து அந்த வெப்பத்தோட கண்ணை மூடிக்கோங்க. அந்த வெப்பத்தோட தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க பாருங்க. இந்த வெப்பத்தோட தன்மையை உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு வந்து வெப்பம் கொடுக்கணும்னு சொல்லும்போது, இப்ப நீங்க ரெக்கார்ட் பண்ண விஷயத்த நான் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி வேலை செய்யும். அதாவது வேற மாதிரின்னா ரொம்ப ஹை எண்ட்ல வேலை செய்யும். அதனால இப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு வெப்பத்தை பயன்படுத்தி ப்ராக்டிக்கலா வெப்பம் கிடைச்சனால அதை வச்சு நீங்க உங்க மைண்டுக்கு, அதாவது உங்க மனசுக்கு வந்து அந்த வெப்பத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பயன்படும் இந்த வெப்பம். அப்போ லங்ஸுக்கு வெப்பத்தை கொடுத்து சரி பண்ணலாம். இதுக்கும் நம்ம வந்து வெப்பத்தை நம்ம உடலை ரெக்கார்ட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல உணவு முறைகளை பத்தி பார்க்க போலாம். உணவு முறைகளை பத்தி பேசும்போது பொதுவா இந்த காலத்துல இந்த நேரத்து பர்டிகுலர் டைம்ல, இந்த சீசன் டைம்ல வந்து அதிகமா பசிக்காது. பசிச்சாலும் வந்து சாப்பிட பிடிக்காது. இது இயல்பான தன்மை தான். ஏன்டா வெப்பம் வந்து அதிகமா இருக்கும்போது ஒரு உணவை வந்து கருக தான் பார்க்கும். அதாவது கருக்கி விட்டுடும் சொல்லுவாங்க. அப்ப வந்து அது ஃபுட்டா வந்து குவாலிட்டி இல்லாம போயிடுங்கிறதுனால பொதுவா இந்த டயத்துல இந்த தண்ணி கொதிக்க வைக்கிறது நல்லா இருக்கும், சமைச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிற தன்மையில தான் இயல்பா எல்லாத்துக்கும் இருக்கும். அதனால இந்த டைம்ல வந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற பிளான் வந்து கொஞ்சம் அதீதமான பிளானா தான் தோணுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் டயட்ல நீங்க எவ்வளவு வேணா அப்பப்போ எடுத்துக்கிட்டா கூட ஒண்ணும் இல்ல. இல்ல சொல்லுங்க. சார் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் வந்து என்னோட பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணப்பா. பிந்து பேசுறேன். அவங்களுக்கு வந்து ஹலோ, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து பிடிக்கவே இல்லை, ஆனா பசி இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருந்தது. பட் இதெல்லாம் பண்ண போது கரெக்டா வந்து அந்த தலையில துடைக்கிறது, ஈரத்துணி வச்சு மூஞ்சி துடைக்கிறது, அப்புறம் வயிற்றுல ஈரத்துணி போடுறது, கை கால் ஃபுல்லா வந்து வலி எடுத்த போது ஈரத்துணி வச்சு நனைச்சு கொடுத்தது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுத்தது.
அதனால வந்து இத வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம அனுபவிச்சுக்கணும். அப்பதான் வந்து நல்லா நம்மளோட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சார் பேசுங்க. சாரி, என்னன்னு தெரியல, நெட்வொர்க் எனக்கு விட்டு விட்டு வருது. பரவாயில்ல சார், நீங்க ஓகே பேசுங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஓகேம்மா. அப்ப வந்து இது இப்ப வந்து நம்ம வந்து அந்த 3 வேளை உணவு வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடணும் தேவையில்லை. குழந்தைகளுக்கும் ஆகட்டும், பெரியவங்களுக்கும் ஆகட்டும். 2 வேளை இலகிய உணவா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இலகிய உணவு அப்படி சொல்லி வரும்போது நம்ம மெயினா வந்து இந்த கூழ், அந்த கம்மங்கூழ் ஐட்டம், ராகி கூழ் ஐட்டம் அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லி முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி இது வாட்டர் மெலான், அது இயற்கையில நமக்கு ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது. அதனால வாட்டர் மெலான் வந்து டெய்லி கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உடனே அந்த வாட்டர் மெலான்ல ஊசி போட்டா என்ன சார் பண்றதுங்கிற கேள்வி வேண்டாம். அது ஏதோ ஒரு தடவை எடுத்த வீடியோவை ஒவ்வொரு தடவை இந்த சீசனுக்கு எல்லாரும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவா எடுக்க தேவையில்லை. வாட்டர் மெலான்ஸ் வாங்கி தாராளமா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நொங்கு சாப்பிட்றதுக்கு தவிர்க்க வேண்டாம். நொங்கு கிடைக்கும் போது நொங்கு சாப்பிட்டுக்கோங்க. ஆனா நொங்கு சாப்பிடும் போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 2 விதமா நொங்கு சாப்பிடலாம். ஒண்ணு தோலோட, இல்லாட்டி தோல் இல்லாம. அதான் நொங்கு குளிர்ச்சிக்கு நீங்க சாப்பிடும்போது தோலோட சாப்பிடணும் தேவையில்லை. வெறும் தோல் எடுத்துட்டு சாப்பிடலாம். பட் அதுவே மருந்தா பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது சிறுகுடல்ல இருக்கிற வெப்பத்தை அளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து தோலோட சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்ப வந்து அந்த நொங்கு வாங்கும்போது இலசா வாங்கிக்கோங்க. இலசான நொங்குல அந்த தோல் வந்து வச்சு தோலோட சாப்பிடுங்க. அதுல அதுல ஏதாவது கெட்டியான தோலா இருந்தா எடுத்துருங்க. ஸோ அந்த தோலை கூட நீங்க வந்து உடல் முழுக்க தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுவும் நல்ல குளிர்ச்சி தன்மை கொடுக்கும். ஸோ தோலை அப்படியே உளிச்சு வெளியே போட்டுற வேண்டாம். கொஞ்ச நேரமாச்சும் உங்க முகத்துல, கை கால்ல எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி உடல் குளிர்ச்சி அடையட்டும். அதுக்கப்புறம் அந்த தோலை எடுத்து டிஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ உடனடியாக அப்படியே நேரடியாக வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ வாட்டர் மெலன்ஸ், தர்பூசணி நிறைய சாப்பிட்டுக்கோங்க. நொங்கு தோலோட சாப்பிடுங்க. அதே மாதிரி கம்பங்கூழ் சாப்பிட்டுக்கலாம். இது அப்புறம் சாதாரண சாதகமா இருந்தது அதை தண்ணி குடிச்சுக்கலாம். மோர் குடிக்கிறதா இருந்தா கொத்தமல்லி தலை போட்டு சாப்பிட்டுக்கோங்க. தயிர் சாப்பிட்ற மாதிரி இருந்தா தாளிச்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த சம்மர் சீசன்ல தாளிச்சு சொன்னா சின்ன இது சாரி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா ஒண்ணு பிச்சு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. கொஞ்சம் வந்து அதனோட இந்த தன்மை அசிடிட்டி கம்ப்ளீட் குறைஞ்சு அல்கலைன் தன்மை கொஞ்சம் கிடைக்கும். அப்படிங்கிறனால அதை பயன்படுத்திக்கலாம். பர்டிகுலரா வந்து இந்த டைம்ல வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஓவரா வந்து மசாலா ஐட்டங்கள் போட்டு உணவு ஏதாச்சும் எதுவா இருந்தாலும் சரி, மசாலா போட்ட உணவுகளை வந்து கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ண வேண்டாம். அது வந்து உடம்புல நெகட்டிவான வெப்பத்தை உருவாக்க ட்ரை பண்ணும். அதனால வந்து உடல் வந்து அசதி உண்டாக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அசதி ஆயிடும். அதனால அது வேண்டாம். வேற வழியே இல்லை, ஃபங்க்ஷன் போனீங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்த வேலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் வீட்டுல ரெகுலரா பண்றத வந்து இந்த சீசன்ல வந்து வேண்டாம். அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து வயிறு நல்லா இருந்து மோஷன் நல்லா போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, மோஷன் நல்லா போயிட்டு இருந்தா மட்டும், வயிறு நல்லா இருந்து மோஷன் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா மட்டும், அவங்க வந்து தன்னோட உணவுல வந்து மதியான நேரத்துல நெய் சேர்த்து சாப்பிட சொல்லி சொல்லுங்க. நெய் வந்து 2ல இருந்து 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வயசு கணக்கு இல்லை. ஈவன் ஒருத்தர் 70 வயசு 80 வயசு இருந்தாலும் அவர் தாராளமா வயிறு நல்லா இருந்துச்சுன்னா தாராளமா நெய் ஊற்றி சாப்பிடலாம். இதுக்கும் கார்டியாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நல்லா நெய் ஊற்றி சாப்பிடும்போது உடல் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இந்த வெயில் காலத்தை வந்து உடல் வந்து அதிகமா இந்த வெயில்னால வரக்கூடிய பாதிப்புல இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனா கான்ஸ்டிபேஷனா இருக்கிறவங்களுக்கு, இன்டைஜஷன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது அப்ளை ஆகாது. அது செக் பண்ணிட்டு அந்த ஸ்பிளீன் பல்ஸும் ஸ்டொமக் பல்ஸும் எப்படி இருக்கு பார்த்துருங்க. அது ரெண்டும் நல்லா இருக்கு சொன்னா தாராளமா நீங்க மதியான நேரத்துல நெய் சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி செய்யலாம். ஓகே. அதுக்கப்புறம் மாம்பழம். ஸோ இந்த என்னோட பெரிய அசட்டே இந்த வருஷத்தோட இந்த எவ்ரி இயரோட அசட்டே வந்து மாம்பழம் தான். ஸோ மாம்பழம் வந்து சாப்பிடலாமா அப்படின்ட்டு சிலர் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு, மாம்பழமும் சூடாச்சு, அதனால சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருக்கும். தாராளமா மாம்பழம் சாப்பிடலாம். கல்லு வைக்காத பழமா இருந்தா ரொம்ப நல்லது. கல்லு வச்ச பழம், கல்லு வைக்காத பழத்துக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் யூடியூப்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, வாங்கும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாம்பழத்தோட இப்போ உதாரணத்துக்கு பங்கனப்பள்ளி வாங்குறீங்க அல்லது மல்லிகை பழம் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பழம் காய் வெட்டா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அவங்க என்ன கடைக்காரங்க என்னன்னா எல்லாரும் வரவங்க எல்லாம் மஞ்சள் கலரா பழம் இருந்தாதான் வாங்குறாங்கிறனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, மஞ்சள் எவ்வளவு சீக்கிரம் வர வைக்க முடியும்னா கல்லை போட்டு வந்துருங்கிறதுனால அந்த வேலையை பண்றாங்க.
வாங்குறவங்க எல்லாம் பச்சை கலரா இருக்கிற மாதிரி இருந்தா போதும், நான் வீட்டுல பாத்துக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மேபி 1 or 2 days டிலேடா இருக்கும். 2 கிலோ வாங்கிட்டு வந்தா நீங்க தாராளமா 2 வாரம் அல்ல 1 வாரம் வச்சுக்கலாம். அப்ப நீங்க அது அந்த அந்த மாதிரி இருக்கிற இதை வந்து மாத்திக்கோங்க, வாங்குற செலெக்ஷனை மாத்திக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப நல்லபடியான இந்த பீரியடை நம்மளால கடக்கிறதுக்கும் பயன்படும். ஸோ இது வந்து ஃபுட்டுல எடுத்துக்கிற சில வழிமுறைகள். அதுக்கப்புறம் மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா அப்புறம் அடுத்தது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பழங்கள் வந்து வேற ஏதாச்சும் வரும், சப்போட்டா வரும், அப்புறம் நம்ம சப்போட்டா பழத்துக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிக்கலாம். மாம்பழம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ஆட் பண்ணலாமா அப்படின்னா நம்மளோட சயின்ஸ் படி தாராளமா சேர்க்கலாங்கிறது தான் உண்மை. தாராளமா சேர்த்தனா சுகர் வேல்யூ கூடும், அதுக்கப்புறம் அதுவே தானா குறைய ஆரம்பிக்கும். அதை நம்ம வகுப்புல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், குளுக்கோஸ்ல இருந்து கிளைக்கோஜன் கன்வர்ஷனுக்கு டைம் ஆகும். அந்த கிளைக்கோஜன் கன்வெர்ட் ஆகும்போது குளுக்கோஸோட வேல்யூ கன்சிடபிளா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மெத்தட் தான் இப்போ நம்ம இதுக்கு பயன்படுத்த போறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி மணி 9:15 ஆச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம இப்போ பேசலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்த வகுப்பு 3 பார்ட்டா எடுத்திருக்கிறோம். ஒன்று வந்து ரீசன் ஏன் இந்த சேஞ்சஸ் இருக்குதுங்கிறது, ரெண்டாவது வந்து அனலைஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது, மூணாவது வந்து ஃபுட்டு டயட் அப்படிங்கிற டயட் பேட்டர்னை நம்ம சொல்லியிருக்கிறோம். முதல்ல சொன்னது வந்து வெளியே நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எடுத்தே ஆகணும். எடுத்தா மட்டும்தான் சர்வேலுக்கு நீங்க குவாலிஃபைடு பர்சனா இருப்பீங்க. அதனால இது தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடுத்த தடவை வரக்கூடியதுல நீங்க மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல இது வந்து பெரிகார்டியம் கனெக்டடுங்கிறனால பெரிகார்டியத்துக்கு பாயிண்ட் கொடுத்துட்டு டிப்ளோமா 2ங்கிற பாயிண்ட்டை கொடுத்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய வழி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்க, டெஃபினட்டா நல்ல தீர்வு கிடைக்கும். மூணாவது உணவு முறையில நம்ம கொடுத்ததுல வந்து வாட்டர்மெலன் தாராளமா நிறைய சாப்பிட கொடுங்க. பசி இல்லைன்னா, பசிக்கல அல்ல வேண்டாம் ஹெவி வேண்டாம்னா வெறும் வாட்டர்மெலனை நிறைய சாப்பிட்டுட்டு டயட்டை முடிச்சிட சொல்லுங்க. நொங்கு வந்து தோலோட சாப்பிட்றது ரொம்ப உத்தமம். கசப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னா தோலை எடுத்துட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி கம்பங்கூழ் சாப்பிட்றது சாப்பிட்டுக்கலாம். மோர் சாப்பிட்டா கொத்தமல்லி தலையை பிச்சு போட்டு சாப்பிடுங்க. தயிர் சாப்பிட்டா தாளிச்சு சாப்பிடுங்க. மாங்காயிட்டு வரும்போது மாம்பழத்தை பார்த்து சாப்பிடுங்க, மாம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வாங்குற மாம்பழம் தோல் கருப்பு பச்சையா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வீட்டுல வாங்கிட்டு வந்து 1 நாள் 2 நாள் கழிச்சு பாதுகாப்பா வச்சிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பழுக்க ஆரம்பிக்கும், நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்ம இது வரைக்கும் பேசினதோட சாராம்சம். இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமா கேளுங்க, பேசலாம், சீக்கிரமா முடிச்சுக்கலாம். கவிதா அம்மா, கவிதா நீங்க இது பண்ணலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. சார் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் ஆகுது, இல்ல பீரியட் ஆகாம இருக்காங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன். அதான் சார், இப்ப வந்து இப்ப இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட் ஆக மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியடா இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்றது என்னன்னா, எனக்கு உடம்பு எல்லாம் வீங்கிக்குது, ஆனா எனக்கு பீரியட் ஆகல, எனக்கு கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் இது பண்ணலாம், அதே மாதிரி அவங்களுக்கு என்ன அடிஷ்னலா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சார்? ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய லேடிஸ் வந்தாங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் 2 வெள்ளரிக்காய், நாட்டுக்காய் கிடைச்சா ரொம்ப நல்லது, நாட்டு வெள்ளரிக்காய் 2 சாப்பிட சொல்லிடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது உங்களுக்கு மாம்பழம் கம்பல்சரியா வேணும், அதுவும் சாப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பீரியட்ல உடல்ல இன்கன்வீனியன்ட் இருக்குதுன்னா மட்டும் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஹிப்போட பகுதியில இன்கன்வீனியன்ட் கிளீன் கனெக்ட் பண்றது அதெல்லாம் பண்ணிக்கோங்க. மற்றபடி பீரியடுக்கு தள்ளி போயிருக்கு அப்படின்னா ரிலாக்ஸா இருக்க சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் டிலேடு வந்து இந்த சீசன்ல எல்லாத்துக்குமே டிலேடா தான் நடக்குது. ஆல்மோஸ்ட் வந்து கேட்டகிரி எல்லாருமே 10ல இருந்து 15 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பீரியட் ஆகுது. அதனால அதுக்கு பயந்துட்டு மாத்திரை மருந்து எதுவும் தேவையில்லை. தானாவே வறட்சி சரியாகும் போது தானா சரியாடும். வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தருது, வெள்ளரிக்காயை பயன்படுத்த சொல்லுங்க. அடுத்து பாலகிருஷ்ணன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். பாலகிருஷ்ணன் சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். ஒருத்தருக்கு வந்து கோல்டு, கொஞ்சம் இருமல், ஃபீவர் அதிகமா இருக்குது. கொஞ்சம் வெயில் நேரமா இருக்கு, சரி பாயிண்ட் அது போடுங்க சார். இப்போ ஒருத்தருக்கு வந்து பக்கத்துல தானுங்க
இது கோல்டு அதிகமா இருக்குது சார். இருமல் இருக்குது, காய்ச்சல் அதிகமா இருக்குது. ஓகே சார். இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மோர் தென் எனஃப். T3 கொடுங்க, TW2 கொடுங்க, LU10 சரிங்க கொடுங்க, போதுமானது. அதுவே சரிங்க உங்களுக்கு தேவையானது வரும். நைட் உணவு மட்டும் கட் பண்ண சொல்லி சூப்பு மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்க சொல்லுங்க. ஒரு சரிங்க 3 சார். நாளைக்கு சரி நைட் உணவு கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லிடுங்க. நல்ல சரிங்க சார். தூக்கமும் வரும், சீக்கிரம் சரியாயிடுவாரு. ஓகேங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் இன்னொன்னு. ராஜலட்சுமி மேடம். ஹலோ சார் சார் வணக்கம் சார். கவிதா சொல்லுங்க. நீங்க வந்து மத்தவங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்குதுமா, சொல்லுங்க. சார் சார் நாங்க ஈரோட்ல இருக்கறனால எங்களுக்கு அதிக வெயிலா இருக்குதுங்க. இப்ப நிறைய பெரியவங்களுக்கெல்லாம் வந்து மூச்சு திணறல் வந்து நைட் டைம்ல இதாயிடுதுங்க. இப்ப இல்ல மூச்சு இவங்களுக்கு திணறல் அதேதாம்மா. அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க சீக்கிரம். சார் அதான் சார் அவங்க மூச்சு திணறல் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நைட் டைம்ல அவங்கள அறியாமே மூச்சு திணறல் வருது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சஜஷன் கொடுக்கலாங்க சார்? இல்ல இந்த மாதிரி இருக்கிற அதுதான் முதல்ல வந்து நம்ம சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, அந்த இரவு உணவுங்கிறதுலதான் அவங்க ரெகுலேட் பண்ணி ஆகணும். இரவு உணவு அதீதமா கொண்டு போக வேண்டாம். பகல் நேரத்துல நல்ல மசாலா ஐட்டங்கள் இருக்கிற உணவுகளை தவிர்க்க சொல்லிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா இதுதான் தேவைப்படுது இந்த டயத்துல. அதாவது வயிறு எப்படி இருக்கணும்னு சொன்னா, உணவு வந்து ஈரத்தன்மையோட போகணும், குளிர்ச்சியா இருக்கணும், வயிற்றுல ரொம்ப நேரம் நிக்க கூடாது. இந்த பெராமீட்டரோட தான் ஃபுட் எடுத்துக்கணும். புரோட்டீன் அதிகமா சேர்த்துறதுல இந்த டயத்துல அதிகமா வேண்டாம், அவாய்ட் பண்ண சொல்லிடுங்க. ஸோ அதே மாதிரி நைட் டைம்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு சொன்னா P7 பாயிண்ட் கொடுங்க, கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. உணவு வந்து நார்மலா எடுத்து மூச்சு வாங்குறதோ இல்ல நெஞ்சில படபடப்பா அடைப்போ இருக்கிற மாதிரி தான் P7 கொடுங்க, சரியாயிடும். பட் உணவுலயே சரியில்லைன்னு சொன்னா உணவு சரி பண்ண சொல்லிடுங்க, அடுத்த நாளே சரி பண்ண சொல்லிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, அடுத்தது சார் அடுத்து ராஜேஸ்வரி லைன்ல வந்திருக்காங்க. சார் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார். ஆக்சுவலி இப்போ அந்த மார்னிங் டைமிங்ல ஒரு 11 o'clock பார்க்கல ஒரு மாதிரி படபடப்பு, கேஸ் ட்ரபிள் மாதிரி வந்தாங்க சார். ஆனா எனக்கு என்னன்னா அந்த டைமுக்கு நம்ம எல்லையும் எடுத்துக்கிட்டோம்னா வெளியே சீட்டு உள்ளேயும் சீட்டு அது ஒரு மாதிரி சரியா இருக்குமா உங்க ஸ்பீச் கட்டாய் வருது ராஜலட்சுமி, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. சார் இப்போ ஒரு 11 o'clock அந்த டைமிங்ல கேஸ் ட்ரபிள் அப்படின்னு வராங்கங்க சார். அந்த கேஸ் ட்ரபிள் வரும்போது ஹீட் இருக்கு, நம்ம உள்ள கிளைமேட்டும் ஹீட்டா இருக்கு, நம்ம இங்க நம்மளும் அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த ஹீட்டுக்கு ஹீட்டு சரியா இருக்குமாங்க சார்? இல்ல எல்ஜி 8 அந்த மாதிரி குடிச்சா நல்லா இருக்குமா? இல்ல இப்ப இந்த மாதிரி டயத்துல வரும்போது நீங்க கிளீன்ல இருக்கிற 8th பாயிண்ட் தூண்டி விட்டுருங்கம்மா. SP8ங்கிறது கிளஃப் பாயிண்ட், அதை யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ. SP8 கொடுத்துட்டு நீங்க அதே P3 TW2 கொடுத்துட்டு கொடுத்துருங்க. நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகேம்மா. அடுத்து சுப்பிரமணியம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க வாட்டர்மெலான் சாப்பிடலாம்னு அதிகம் சொன்னீங்களா சார்? ஒரு சில சித்த மருத்துவத்திலே எதுலயோ வாட்டர்மெலான் அதிகம் சாப்பிடக்கூடாது, ஒரு பீஸுக்கு மேல அதிகம் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு சார். ரெண்டாவது அதுல கெமிக்கல் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து கெமிக்கல் சேர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வாட்டர்மெலான் அதிகம் எடுத்துக்கலாங்களா சார்? அதுதான் ரீசன் எதனால அப்படி சொல்றாங்கிறது அவங்க சொன்னா நமக்கு தெரியும், தெரியலன்னா எனக்கு தெரியாது. அவங்க சொல்றது ஏன் சொல்றாங்கிறது எனக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நம்ம யோசிக்க முடியுது. ஏன் வேண்டாம் சொல்றாங்க அப்படிங்கறது, அவங்க எதுக்கு சொல்றாங்கிறத கேட்டுட்டீங்கன்னா நம்ம அதுக்கு கரெக்டா என்னங்கிறது யோசிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மருந்து தெளிக்கிறதுங்கிறது வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த சம்மருக்கு வந்து அந்த பழைய வீடியோவே எல்லாரும் போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வேணா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க, திருப்பி கரெக்டா அந்த பர்டிகுலர் டைம்ல திருப்பி யாரோ ஒருத்தர் இதை வெளியே அனுப்ப ஆரம்பிப்பாங்க. இது எந்த டைப்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னே தெரியாது. ஓகே, சோ இத யாரோ ஒருத்தர் ஊசி போட்டு செகப்பாக்கிட்டாங்கனால எல்லாரும் அதே சந்தேகத்துல இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது, அதை விட்டுடுங்க. நம்ம சாதாரண பழம் இனிப்பா இருந்ததுன்னா நீங்க தாராளமா பயன்படுத்துங்க, அவ்வளவுதான். ஓகே சார், நன்றிங்க சார். அடுத்து கீதா தேவி மேடம்.
குட் ஈவினிங் சார். சார் இப்போ வந்து ஒரு புரியுதுங்களா பேஷண்ட் வந்து சொல்லுங்க. ஸ்கின் ட்ரையா ரொம்ப ட்ரைனஸா இருக்கு சார். ஸ்கின் வந்து வெடிப்பு வருது, ஸ்கின்லயே கை கால்லயே ஸ்கின்ல பார்த்தா ரொம்ப ட்ரைனஸ்னால வெடிப்பு வருது. அவங்களுக்கு வந்து இந்த மார்னிங் வந்து நெய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்றாங்க சார். கொடுக்கலாமா அது மாதிரி நெய் 2 ஸ்பூன் லைட்டா சூடு பண்ணி வெறும் வயிற்று சாப்பிட சொல்றாங்க. எம்டி ஸ்டொமக்ல நெய் சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஹாட் வாட்டர் சாப்பிட சொல்றாங்க. அது பண்ணலாமா வேண்டாமா? இல்ல, தாராளமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின்ல வறட்சி இருக்குது அப்படின்னா நெய் வந்து ரொம்ப பிரதானமான மருந்தா வேலை செய்யும். தாராளமா கொடுங்க. அது அவங்க வெறுமனே சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மதியான சாப்பாட்டுல கலந்து கூட சாப்பிடலாம். காலையில தோசையில ஊற்றி கூட சாப்பிடலாம். ஏதோ ஒரு விதத்துல நெய் வந்து ஒரு 2ல இருந்து 4 ஸ்பூன் சாப்பிட சொல்லுங்க. ஆனா அவரோட பேசிக் குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னா டைஜஷன் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் ரிசல்ட் காமிக்கும். டைஜஷன் வீக்கா இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் வராது. அதனால உங்களுக்கு மோஷன் நல்லா போச்சு அப்படின்னா இது தாராளமா கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே சார். டெய்லியுமே கொடுக்கலாமா சார்? இப்படி வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாமா? வீக்லி ட்வைஸ் பண்ணலாமா? டெய்லி சாப்பிட சொல்லுங்க. டெய்லி சாப்பிட சொல்லுங்க. வயிறு நல்லா இருக்குன்னா டெய்லி சாப்பிட சொல்லுங்க, ஒன்றும் ஆகாது. ஓகே சார். சார் இதுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கா சார்? அது ட்ரைனஸ்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் உங்களுக்கு. சார் அதுக்கு போறதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கா? அடுத்தது வந்து அவங்க அப்பப்போ வந்து கர்ச்சீஃபை வெட் பண்ணி ஃபேஸ்ல வந்து அப்பப்போ ஈரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குளிச்சா வந்து துணி வச்சு துடைக்க கூடாது. இதெல்லாம் அவங்க பேசிக்கா எப்பவுமே செய்யற மாதிரி பார்த்துக்க சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க உணவுல வந்து அதீத மசாலா ஐட்டங்கள் உள்ள போகாம பார்த்துக்க சொல்லுங்க. சாம்பார்னால மசாலா அதிகமா கொட்டுறது, எல்லாமே அரைச்ச குருமா, அரைச்ச குழம்பு அப்படி வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க. பிளைனா இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லுங்க. அதாவது நியூ பார்ன் பேபிக்கு எப்படி உணவு தருவாங்களோ அந்த மாதிரி பார்த்து கொடுக்க சொல்லுங்க போதும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. அடுத்தது மணிகண்டன் சார். சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து சின்ன பசங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வேக்கூர் வரும் சார். முக்கியமா கழுத்து, உடம்பு, அப்புறமா முதுகு ஃபுல்லா வேக்கூர் வரும். அப்புறம் 2வது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ். இப்போ இது 2த்துலயுமே அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னா நல்லா இருக்கும் சார். அப்புறம் அதோட நிறைய பேர் வந்து தர்பூசணி என்னென்னமோ சொன்னாங்க. அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா பழைய சாதம் தான் சார். பழைய சாதத்துல கொஞ்சோண்டு தயிர் ஊத்திட்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியா இருக்குங்க உடம்புக்கு. லாஸ்ட் வந்து குளிக்கிற மெத்தட் வந்து நான் எப்பொழுதும் சொல்லுவேன். இப்பயும் அதனால மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்துட்டு DU20 பாயிண்ட், அதாவது தலை உச்சில கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா காலு, இடுப்பு, உங்களுடைய மார்பு, உடம்பு ஃபுல்லா நினைச்சதுக்கு அப்புறமா நீங்க தலைக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உடம்புல உள்ள ஹீட் வந்து நல்லாவே வெளியில வரும். அதுக்கு வந்து என்ன இதுனாக்கா நம்மளுக்கு வந்து உடனே யூரின் வந்துடும். அது நல்லா நம்ம ஒரு சிம்டம்ஸா நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சார். இப்ப அந்த சிக்கன் பாக்ஸுக்கும் வேக்கூருக்கும் என்ன பண்ணலாம்னு சொன்னா நல்லா இருக்கும் சார். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேம்மா. மணிகன் சொன்னது அந்த பழைய சாதம் வந்து ரொம்ப நல்லா ரோல் பண்ணுது. சின்ன வெங்காயத்தோட நல்லா இருக்குது. ஸோ முடிஞ்சிச்சு சொன்னா வீட்டில் ஒரு சின்ன மண்பானையோட இருந்துச்சுன்னா மதியானம் சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ அதில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருங்க. காலையில அதை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது குளிர்ச்சியான தன்மையை ரீட்டைன் பண்ணிட்டே இருக்கும். நாட் ஓன்லி சம்மர், ஈவன் நீங்க விண்டர்ல கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே, இது எப்பவுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்கப்புறம் இப்ப இந்த பர்டிகுலரா இந்த வேர்க்குரு அப்படிங்கிறதுக்கு வந்து நல்ல மருந்துங்கிறது நொங்கு தோல் தான். நொங்கு தோல் எடுத்து தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா அவ்வளவு நல்ல ரிசல்ட் காமிக்கும். ஒண்ணு அப்படி இல்லை சொன்னா இந்த சோற்றுக்கட்டு சொல்லக்கூடிய ஆலுவேரா அது கிடைச்சாலும் அதை வந்து தோல் மேல தேய்ச்சி விடுங்க, அதுவும் நல்லா இருக்கும். பொதுவாக இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளோட எஸ்ஐயோட பாயிண்ட்ல முதுகுக்கு பின்னாடி அந்த 14, 15, 16 அதனோட பாயிண்ட்ல தான் வந்து அதிகமான வேர்க்குருகளை பார்க்க முடியும். அதுல இருந்து அப்படியே கழுத்து வரைக்கும் அது அப்படியே பரவிட்டு வரும். ஸோ நெருப்பு எப்படி எரியுமோ அந்த மாதிரி அகலமா நெருப்பு எரிஞ்சு மேல் நோக்கி வரும்போது குறுகுற மாதிரி, பின் முதுகுல அகலமா விரிஞ்சு கழுத்துக்கிட்ட வரும்போது நிறைய நேரோவா வர மாதிரி இருக்கும். ஸோ இது எஸ்ஐயோட வேறுபாடுங்கிறனால துவர்ப்பு சக்தியை நீங்க அதிகமா ஆட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது இயல்பான துவர்ப்புங்கிறது வந்து நம்மளுடைய இது பனத்தக்காளி கீரையில துவர்ப்பு நல்லா இருக்கும், அதை பயன்படுத்தலாம். குழந்தைகளா இருக்கிறதுனால சாப்பிட விருப்பப்படலைன்னு சொன்னா சூப் வச்சு கொடுத்துருங்க. ஒண்ணு. 2வது வந்து மாதுளம் பழத்தோட தோல் இன்னர் லேயரோட சாப்பிட கொடுங்க. ஜூஸ் அடிச்சு கொடுக்கறதுனால விசேஷம் கிடைக்காது. ஜூஸ் இல்லாம டைரக்டா தோலோட சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் வத்தல், அதுவும் வந்து நல்ல ரிசல்ட் காமிக்கும். அதுவும் துவர்ப்பு இருக்குது, சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். நெய் சாப்பிடலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நெய் கொடுக்கலாம். உணவுல வந்து அதீதமான திருப்பி இந்த
இன்கிரீடியன்ஸ் அதிகமா இந்த டயத்துல ஆட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒண்ணுதான் வந்து இப்ப இந்த காலத்துல இந்த நேரத்துல வந்து 3 வேளை பிரியாணி சாப்பிடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளவு அதிகமா போகாம இருந்தா நல்லது. அது அந்த பர்கர் எடுக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு அதீதமான ஸ்பைசஸ்ல தான் சேரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை இப்ப சேர்த்தாம இருந்தீங்கன்னா இந்த சம்மரை வந்து ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா தாண்டிடலாம். இன்னொன்னு இந்த சம்மர் வந்து நமக்கு தேவையானது அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சம்மரை யாரும் திட்டிட்டு இருக்காதீங்க. மழை வந்தா மழையை திட்டுறது, வெயில் வந்தா வெயிலை திட்டுறது, குளிர் அடிச்சா குளிரை திட்டுறது அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே விவசாயி கதையை பத்தி சீசனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது செடி எடுத்து பார்த்தா உள்ள இருக்கிறதெல்லாம் பதறா மாறிடுச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தோம். அதனால இப்போ அதனால இது இல்லை, இது ஈஸியா கடந்து போயிடலாம் வச்சுட்டு போனா. அப்படி ஏதாச்சும் உடல்ல நோய் வந்துச்சு சொன்னா கீழர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட அவங்கவுங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த பிளான் T3 and TW2ங்கிற பாயிண்ட் வச்சுட்டு பிளஸ் ஆட் ஆன் பாயிண்ட் என்னென்ன தேவைப்படுதோ அதையும் பயன்படுத்தி அந்த நபர்களை வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுள் மோடு கொண்டு வந்துடலாம். ஸோ கரெக்டா 9:30 ஆச்சு. எல்லாம் போய் கிச்சன் வேலை இருக்குது, கிச்சன் வேலையை பார்க்கலாம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் யார்கிட்ட சொல்றது? பிந்து மேடம் வர்றாங்களா அல்லது வேற யாராச்சும் இருக்காங்களா? இருக்கேன் சார், நான் தரேன் சார், நானே தரேன். Vote of thanks, பிந்து மேடம். சரி மேடம், முடிச்சிடலாம். சிம்பிளா முடிச்சிடலாம், டைம் ஆச்சு போதும். ஓகே, அனைத்து சீலர்களுக்கும் வணக்கம். நமக்கு இன்னைக்கு பருவத்துக்கு ஏற்ப மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சார் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா சீக்கிரமா அப்சர்வ் பண்ணவும் நம்மளுடைய பேஷண்ட்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் கொடுத்த விஷயங்கள். மற்ற இதுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து ஹீலர்களுக்கும் நம்மளுடைய ஏஎச்ஏ சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு விஷயத்தை தொகுத்து வழங்கிய மகேஷ்குமார் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் மற்றும் நம்ம இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்கக்கூடிய தனலட்சுமி மேடம், தமிழரசி, தேன்மொழி, தென் பாலாஜி சார் அனைவருக்கும் எகெயின் நம்மளுடைய ஏஎச்ஏ சார்பா நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிமா. பரணிக்குமார் சார் ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காரு, சுபாஷினியோட அப்பா ஒண்ணு. அது வந்து ஜென்ரலா ஒரு கேள்விதான், அது நான் அவர்கிட்ட தனியா வேணா நான் பேசிக்கிறேன். பேசுறதுக்கு நேரம் இல்லை, நம்ம எல்லாரும் நெட்வொர்க் விட்டு இதை லீவ் பண்ணிக்கலாம், ஜூம் மீட்டை விட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றிமா. தேங்க்யூ சார்.